வாழ போடுறதுங்க. சரி பாத்துக்க, பூனை, கருப்பு பூனை, செம்பூனை, களவெடுத்த பூனை, குட்டி போட்ட பூனை, நொண்டிக்கால் பூனை, ஆமா அவ்வளவு பூனையும் இருக்குதுங்க. சரி இப்பெல்லாம் தாளாட்டுறது ரொம்ப ஈஸி. புள்ள அழுதுக்கிறதுன்னு தொட்டில் வந்து இருக்கும். சரி இந்த பிரிங்க தொட்டில் எதிர்க்கிறதுமா என்ன புள்ள எதிர்க்கு தலைகளை பிடிக்கிறது போகுதுங்க. இப்போ தலைகளை பிடிச்சி என்ன பண்ணா தெரியுமா? இவ்வளவு குடும்பத்தை பூரா இருக்குது, குடும்பத்தை முழுவதா இருக்குது. சரி உள்ளே பொத்து அதிகம் ஒரு இழுப்பு அது ஆடுறா ஆடுறா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க ஒரு காக்கா முட்டை, ஒரு குருவி முட்டை, ஒரு கோழி முட்டை, ஒரு கொக்கு முட்டை, ஒரு வாத்து முட்டை இல்லையாதோ பாட்டு முடிய வரைக்கும் அதை முட்டை தானே. சரி பாட்டுக்கு ஓட்டக்காரவானா ஒரே ஓட்டக்காரவானா இப்படி பாட்டு குதிரை நடக்குதுங்க. தாய்மார்கள் பிள்ளை எப்படி தாலாட்டி வளர்த்தார் என்று பாருங்கள். தாலாட்டி சீராட்டி தாலாட்டி சீராட்டி செய்யப்படுவார் என்று அசரீரி வாக்குரைத்து. வான்லோகத்திலிருந்து அசரீரி வாக்கா சொல்லுது. சரி ராமன் விட்டான். அரக்கர்கள் தொல்லை தீரப்போறன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. சரி இப்படியாகவே ராமா லட்சுமணா பரதன் சத்துருக்கர் என்று பிள்ளைகள் வளர்ந்து சரி ஒரு காலத்திலே ராமயானத்தை நிறைவு செய்தார் ரகுபதியாகிய ராமசுவாமி. இப்படியாகவே ஜானகி அம்மனை திருமணம் முடித்து சரிதான் குசலவன் அசலவனை பெற்று சரி என் பெருமாள் ஐயா அழகுடைய சுடலை மாட சுவாமி வேட்சியம்மா இருக்க வேண்டிய அலங்கார கோவில் சரி என் தாய் நாகக்கண்ணி ஆஞ்சநேய மூர்த்தி சுடலை மாட சுவாமி சுடலை மாடன் இருக்க வேண்டிய அலங்கார கோவில் சரிதான் கும்பிட்ட மக்களுக்கு குறைகள் வராமல் நம்பிய மக்களுக்கு நல்ல வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக கட்டி தொட்டி பிறக வைத்து பால்பானை பொங்க வைத்து சரி ஆள் போல் தலைக்கு வைத்து அருகது போல் வேறும் வைப்பேன் என்று சொல்லி ஆமா அலங்கார கோயிலிலே சரி ராமா சீதையோடு சரி தாயாகிய மற்ற நாகக்கண்ணி அம்மனோடு வந்து பூஜையிலே வந்து அமர்ந்த
மலையரசன் மகளாகி அம்பிகை பார்வதி அம்மனோடு அம்மா காளை வாகனத்திலே அம்மையப்பனாகவே காட்சி கொடுக்கிறார். சரிதான். தானாக தோன்றப்பட்டது கைலாசமலை பர்வதம் என்று சொல்வார்கள். அந்த மலை கைலாசமலை யாரை எடுத்து வச்சதும் கிடையாது. கிடையாது. கைலாசமலைக்கு வயசும் கிடையாது. ஓஹோ. அடல் உலகம் 14 அடைந்தாலும் கைலாசமலை அழியாத பருவம் என்று சொல்வார்கள். ஓ, அப்பேற்பட்ட கைலாசமலை. அப்பேற்பட்ட கைலாசமலையிலே ஆண்டவன் சுமையன் பெருமான் சரி பார்வதி அம்மனோடு ஏது குழுவாகவே வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பார்வதி அம்மன் பரமனுடைய முகத்தை தேவா ஏழையாண்டி சடையனே என்ன பார்வதி பரமனே பரம தயாளனே அடியே உங்களை கையெடுத்து வணங்குகிறேன் சுவாமி. பார்வதி கல்யாணம் முடியும் அம்மா ஒரு பெண்ணா பிறந்தாலே தாய் தகப்பனை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆமா, அப்படியே வணங்குவாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு சரி புருஷனை தினம் கல்யாணம் முடிச்ச பெண்கள் புருஷனை காலில் விழுந்து வணங்கணுமா? ஓஹோ. புருஷனை காலில் விழுந்து ஏன் தினம் வணங்கணும்? அப்படி வணங்கினாங்கன்னா குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஆமா, ஒரு ஒற்றுமையா இருக்கும், இன்பமா இருக்கும். குடும்பம் இன்பமா இருக்கும். குடும்பம் என்னைக்குமே ஒரு ஆரோக்கியமான குடும்பமா இருக்கும். ஆமா, அப்பேற்பட்ட ஆண்டவன் சுமையன் பெருமான் பார்வதி அம்மன் முகத்தை பார்த்து சொல்கிறார், பெண்ணே பார்வதி என்னனாக ஏன் உன்னிடத்திலே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பார்வதி. சொல்லுங்க. உன்னிடத்திலே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. காலையிலே ஆதவன் சூரிய பகவான் உதித்து விட்டார். உலகத்திலே வாழ வேண்டிய மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அமர்ந்திருக்கிறாய பார்வதி, நான் உங்க பின்னால உங்க படியப்ப பாக்குறதுக்கு வருவேனாதா? ஆமா ஆமா. காரணம் என்ன? ஒரு நாளாவது கல்யாணம் முடிஞ்சு உள்ள ஒரு சினிமா தியேட்டர், சரி, ஒரு கல்யாண வீடு, ஒரு கோயில் கொடை, ஆமா, ஒரு ஊட்டி, ஒரு கொடைக்கானல் என்னையா கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஆமா. இல்ல ஒரு நாளும் கூட்டிட்டு போகல. அதனால உங்க படியளப்ப பாக்குறதுக்கு உங்க பின்னால வருவேன். பார்வதி, என்ன படியளக்கிற இடம் வந்து பெண்களை கூட்டிட்டு போக கூடாத இடம். எதுக்காக? ஒரு ஆளுக்கு குறைச்சு படியளப்பேன், நிறைய படியளங்கம்பா. ஒரு ஆளுக்கு நிறைச்சு போடுவேன், ஒரு ஆளுக்கு குறைச்சு போடுங்கம்பா. அது என்னுடைய விருப்பப்படி படியளப்பேன். அப்படியா? ஆமா, படியளக்கிறது மொத்தமா அளந்து போட்டுருவேன். ஆமா, ஆக வச்சு கொடுக்கறதே அண்ணன் தானே. சரி, இருக்கட்டு. வர வேண்டாம் என்று சொல்கிறேன். வருவேன் என்று பிடிவாதம் பெண்களுக்கு ஆகாது. நான் கண்டிப்பா வருவனாதா? ஆமா, வரக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல, நீ வரலாடி வச்சுக்கோ. இந்த கைலாசமலை இருள் அடைந்து விடும். என்னெல்லாம் சொல்றீங்க? அப்போ அம்மா இல்லாத நேரத்தில் அப்பன் இருக்கணும் ஒரு வீடுன்னு அதுதானே வழக்கு. ஆமா, நான் படியிழந்து வரும் வரைக்கும் நீ கைலாசமலை அமர்ந்துட்டு நான் போய் படியிழந்துட்டு வர்றேன். எனக்கும் போயிட்டு வாங்க, கூட சண்டை போயிட்டு வாங்க. ஆமா போயிட்டு வாங்க. போற இடத்துக்கு நல்ல முறையில பேச்சு வந்து கொஞ்சம் சிரிப்பா பேச்சு வாங்கன்னா போயிட்டு மாறி காட்டாத. உங்க கூட சண்டை போயிட்டு வாங்க. ஆமா, இதுக்குமா சண்டை? ஆமா, போயிட்டு வாங்க. எத்தனை சண்டை இருக்கு அப்பா? எதுலயா சண்டை போடலாம்? சண்டைன்னா நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? உங்க ஆக்கமா அப்படி இல்ல, ஆக்கமா அப்படிதான் இருக்கு. ஆமா, பிள்ளையும் சேர்ந்துட்டாங்கல்ல. அவன் சேர்ந்துவாங்கல்ல. ஏன் எவன் தகப்பு கூட சேருவான்? இந்த பொட்டை பிள்ளை இருக்கு பாரு, அது ஒண்ணுதான் தகப்பு கூட சேரும். 1 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆமா,
உள்ள வாங்கி எடுத்துக்கூடாது. ஆமா ஆம்பளை பிள்ளைக்கு பாரு அது என்னைக்குமே தாய் கூட அலையாது. தாய் கூட அலையுமா? ஓ அவன் எப்பவுமே தாய் கூட அலைய முடியாது. ஏன்? ஏன்னா ஒழிச்சு வச்சா ஜோருக்கு பாலியா காட்டு வரும்னால சாதாவது வீட்டு வரணும் வச்சிருக்க ஜோருக்கு பாலியா. சரி பொட்ட பிள்ளைங்க நல்லா மினிக்கு மணிக்கு வளர்ப்பா. ஆமா இவர ஆம்பளை பிள்ளைக்கு எண்ணெய் கிடையாது, குளிப்பு கிடையாது, இழப்பு கிடையாது, தொழிப்பு கிடையாது. ஜூன் மாதம் பிள்ளை பாரு. ஆமா பாத்தியா அம்மா இதுக்கு தூங்குறதுக்கு அம்மா வந்து பாட்டு பார்க்கணும் சாப்பிடும் போதே நினைச்சேன் என்று ஆண்டவன் சுமையன் பெருமான் பட கைலாச மலையிலே பார்வதி அம்மனை அமர்த்தி யார் யாருக்கெல்லாம் படி இழந்தார் என்று பாருங்கள். யாருக்கு ஐயா நாளை நல்லத்தினை எடுத்து நாளை நல்லத்தினை எடுத்து வட கைலாச மலையில வந்து நாடி தினை எடுத்து நாட்டு மக்களுக்கு எல்லாம் படி இழந்தார். உனக்கு தினை